இப்ப அனைத்து வரியும் உயர்த்துங்கிறது வந்து எனக்கு மீண்டும் எங்களுக்கு வந்து பாரத்தை வந்து அதிகப்படுத்துற மாதிரி இருக்கு. இப்படி 18% வந்து ஜிஎஸ்டி வந்து கட்டாயப்படுத்துறது வந்து நியாயமற்ற செயலா இருக்குங்க. தமிழ்நாடு அனைத்து தொழில் முனைவோர் கூட்டமைப்பு, அதாவது தமிழ்நாடு தழுவிய ஒரு கூட்டமைப்பு மூலியமா நாங்க வந்து இப்போ இந்த பிரஸ் கான்டக்ட் பண்றோம். என்ன அப்படின்னா, இப்ப தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா சிறு நடுத்தர தொழில் செய்பவர்கள் வந்து 90% இருக்கிறோம். குறிப்பா திருப்பூர்ல பாத்தீங்கன்னா இந்த சிறிய நிறுவனங்கள்ல இயங்க முடியாத அளவு ஒரு சூழல் உருவாயிருச்சு. அதுக்கு பல்வேறு காரணம் இருக்குங்க. கடந்த காலத்துல வந்து மின்கட்டண உயர்வால வந்து இப்ப நிறைய நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளதுங்க. மூலப்பொருள் விலையேற்றம், இப்படி பல்வேறு பிரச்சனையால வந்து தொழில் வந்து செயல்பட முடியாம 50% வந்து தொழிலை விட்டு வெளியே போயிட்டாங்க. இப்ப இருக்கிற 50% அறகுறையா இருக்கிற நிறுவனங்களும் பாதிப்பு உள்ளாயிட்டு இருக்கு. எப்படின்னா, இப்ப மின்கட்டண உயர்வில் இருந்து நாங்க இன்னும் வெளியே வர முடியாம இருக்கிறோம். அரசு இதுக்கு எந்த சலுகையும் தராம இருக்காங்க. நாங்க கேட்ட கோரிக்கையை இந்த சூழ்நிலை வந்து இப்ப அனைத்து வரியும் உயர்த்துங்கிறது வந்து எனக்கு மீண்டும் எங்களுக்கு வந்து பாரத்தை வந்து அதிகப்படுத்துற மாதிரி இருக்கு. நாங்க இப்ப இருக்கிற சூழ்நிலை வந்து தொழிலை விட்டுட்டு வெளியே போற மாதிரி இருக்கிற சூழ்நிலை அரசாங்கம் வந்து இந்த தொழிலை மீட்டெடுப்பதற்கு உண்டான அறிக்கையோ அறிவிப்பாரு நல்லா இருக்கு. எங்களுக்கு சுமை சுமக்கிற மாதிரி இந்த வரி அதிகப்படுத்துறது வந்து நியாயமற்ற செயலுங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மற்ற மாநிலத்தை கம்பேர் பண்ணும் போது இங்க தமிழகத்துல வந்து எல்லாமே அதிகமா இருக்கு. மின்கட்டண உயர்வு, வரி உயர்வு, இப்படி எல்லாத்துலயும் உயர்வா இருக்கும் போது இந்த தொழில் செய்பவர்கள் வந்து சிறு நடுத்தர தொழில்கள் பெரிய பாதிச்சிருக்காங்க. பெரிய நிறுவனங்களுக்கு அரசு சலுகை வழங்குறாங்க. சிறிய நிறுவனங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரசுக்கு வந்து போய் நம்ம கோரிக்கை வைக்கிறதுக்கு முடியல, அரசு கேட்கறதுக்கு ரெடி இல்ல மாதிரி சூழல் இருக்கு. இப்ப மத்திய அரசு வந்து பார்த்தா ஜிஎஸ்டி இந்த வாடகை பில்டிங் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 18% ஜிஎஸ்டி வந்து வச்சிருக்காங்க. இப்ப வாடகை பில்டிங் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது முதலே வந்து வாடகை, நீங்க திருப்பூரை பொறுத்தளவு தொழிலாளர் பற்றாக்குறையால 50% தொழிலாளர் வச்சு நாங்கள் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்ப வந்து உலக நாட்டுல வந்து ஏற்பட்ட இந்த போர் காரணமாக ரஷ்யன், உக்ரைன் இப்படி மாதிரி போர் காரணம் எங்களுடைய வியாபாரங்கள் பெரிய அளவு கம்மியா இருக்கு. உள்நாட்டு வர்த்தகம் கம்மியா இருக்கு. இந்த சூழ்நிலை வந்து இப்படி 18% வந்து ஜிஎஸ்டி வந்து கட்டாயப்படுத்துறது வந்து நியாயமற்ற செயலா இருக்குங்க. அரசு வந்து தொழில் செய்யறவங்க வந்து எம்எஸ்எம்இ செக்டார் வந்து ஒரு எளிமையா ஒரு ஈஸியா தொழில் செய்யற மாதிரி ஒரு சூழல் உருவாக்கி தரணும். இப்படி பார்த்தா மத்தான மாதிரி ரெண்டு பக்கம் அடி வாங்குற மாதிரி மத்திய அரசு மாநில அரசு ரெண்டுமே வந்து இவங்க அறிவிக்கிற இலவசத்திற்கும் அறிவிக்கிற எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நடுநிலையான தொழில்துறை தான் வந்து நசுக்கிறாங்க. இப்ப சிறு குறு நடுத்தர தொழில் வந்து எங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி அமையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இது அரசு வந்து இந்த மாநில அரசு வந்து இந்த வரி விதிப்பு வந்து முழுமையா நிறுத்தணுங்க. ஜிஎஸ்டி வந்து மத்திய அரசு வந்து இது வாபஸ் பண்ணணும் மாதிரி நாங்க கோரிக்கை வைக்கிறோம். அதான் நீங்க தொழில் வரி, கட்டட வரிங்க, காலி இட வரி, குப்பை வரி, எல்லா வரியும் வச்சு பண்றாங்க. என்ன அப்படின்னா மாநில அரசுக்கு வருமானங்கிறது வந்து வரியில தான் இருக்குதுங்க. ஏன்னா அவ்வளவு இலவசம் இங்க அறிவிக்கிறாங்க. அதாவது இங்க இருக்கிற கீழ்மட்ட மக்களுக்கு சலுகை வழங்குறாங்க, அதாவது ஓட்டுக்காக. அதே மாதிரி பெரிய நிறுவனங்களுக்கு சலுகை வழங்குறாங்க. ஆனா நடுவுல இடைப்பட்ட சிறு குறு நடுத்தர தொழிலை வந்து கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. மத்திய அரசு கண்டுக்க மாட்டேங்குது, மாநில அரசு கண்டுக்க மாட்டேங்குது. இப்ப திருப்பூர்னு பாத்தீங்கன்னாவே பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் மட்டும்தான் இயங்குற மாதிரி சூழல் இருக்கு. சிறிய நிறுவனங்கள், அதை நம்பி இருக்க அனைத்து ஜாப் ஒர்க்கர்ஸுங்க, மில்லு, நிட்டிங், டையிங், பிரிண்டிங், எம்ப்ராய்டிங், அதை சேர்ந்த திருப்பூர் சேர்ந்த கடைகள், இப்படி எல்லா வர்த்தகமே பாதிச்சுட்டு இருக்கு. இது அரசு வந்து இது கவனம் செலுத்துங்கிறது வந்து பெரிய பாதிப்பாகுங்க. இது பெரிய அளவு வந்து இந்த சிறு குறு நடுத்தர தொழில் அழிகிற மாதிரி ஒரு சூழல் உருவாயிடுச்சு. அரசு தனி கவனம் செலுத்தணுங்க. நாங்க அரசை குறை சொல்வதற்காக செல்ல, எந்த அரசு வந்தாலும் இந்த நடுநிலையான சிறு குறு நடுத்தர தொழிலை வந்து கண்டுக்கிறது இல்லைங்க. மத்திய அரசாங்கம் சரி, மாநில அரசாங்கம் சரி, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய நிறுவனங்களுக்கு கொடுக்குற மரியாதை இந்த நடுநிலையான நிறுவனங்களுக்கு கொடுக்கலைங்கிறதா என்னுடைய இதுல வாதமா நாங்க வைக்கிறேங்க. கண்டிப்பாங்க 2026 அப்படிங்கிறது வந்து எப்படின்னா எந்த அரசு வந்தாலும் இலவசத்துக்கு முக்கியத்துவம் தராங்க. இலவசம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து அவங்க சொந்த சொத்தை வித்து கொடுக்குற மாதிரி இருந்தா அது இலவசத்தை ஏத்துக்கலாம். இது வந்து மக்கள்கிட்ட வரி பணத்தை வாங்கி இலவசம் கொடுக்கறது இந்த நியாயம். நீங்க பாத்தீங்கன்னா நிறைய தலைவர் பார்த்துட்டோம். எம்ஜிஆர் வரும்போது எப்படி வந்தாரு, அவர் வருமானத்தை எல்லாம் தொழில் நிறுத்திட்டு மக்களுக்கு சேவை செய்து வந்தாங்க. அதே மாதிரி வந்து இப்ப யாருமே அப்படி வர்றதில்லை. இப்ப பாத்தீங்கன்னா இலவசத்தை அறிவிக்கிறாங்க, அதை வந்து மக்கள்கிட்ட இருந்து வரியா வாங்குறாங்க. இது ஃபர்ஸ்ட் தப்புங்க. மக்களுக்கு வந்து என்ன செய்ய போறோம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா
இந்தியாவிலே வந்து தமிழ்நாடு தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அளவுல பாத்தீங்கன்னா 2024 7,26,000 கோடி கடனாயிருக்கு. 2025 8,50,000 கோடி கடனான்னு சொல்றாங்க. அப்படின்னா இந்த கடன் போற யாரு மேல வருதுன்னா மக்கள் மேல வருது. மக்கள் தொழிற்சேர மேல வந்து வரியா வருதுங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து அரசு வந்து ஆய்வு செஞ்சு இந்த தொழில்துறையை பாதுகாக்கணும், தொழில்துறை வளர்ச்சி பாதைக்கு போகணும் அப்படின்னா அரசாங்கம் வந்து தனி கவனம் செலுத்தணும். அதை விட்டு போட்டு அவங்க வந்து சமயத்துக்கு ஒவ்வொரு அரசாங்கம் எந்த அரசாங்கம் வந்தாலும் இந்த இலவசம் எப்போ வந்ததோ அப்பதான் வந்து தமிழகம் வந்து கடன்கார நாடாயிருச்சுங்க. எந்த மாநிலத்திலும் இந்த கடன் இல்லை. எந்த அளவுக்கு கடன் மாநிலமா இருக்குது. இது நாளுக்கு நாள் அதிகமாகும் போது அதோடைய பாதிப்பு சிறு குறு நடுத்தர தொழிலுக்கு வந்துதான் அவங்க தலையில வந்து விடுகிறது. இது அரசு வந்து தனி கவனம் செலுத்து நடுநிலையான தொழில்துறை பாதுகாக்க அரசு முன் வரணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். இப்போ தேவையில்லாத செலவினங்கள் மாநகராட்சி அரசுக்கு எப்படி உங்க வலியுறுத்த போறீங்க? உங்க கூட்டமைப்பு சார்பா அடுத்த கட்ட போராட்டம் அடுத்த கட்ட முன்னெடுப்பு தமிழ்நாடு அனைத்து தொழில் முனைவு கூட்டமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த போராட்டத்தை முன்னெடுக்குது அப்படின்னா அதுக்கு முன் உதாரணம் வந்து மதுரையும் சிவகாசியில வந்து 29ஆம் தேதி வந்து ஒரு நாள் கடை அடைச்சு அரசுக்கு வந்து கவன இருப்புக்காக பண்றாங்க. அந்த கவன இருப்பு அரசு புரிஞ்சு இந்த வரியை வந்து வரி விகிதத்தை வந்து குறைக்கணும், முழுமையா நீக்கணுங்க. ஜிஎஸ்டி இதெல்லாமே வந்து அரசு வந்து உடனே நடவடிக்கை எடுக்கணும். அப்படி இல்லைன்னா எங்கள் கூட்டமைப்பு வந்து தமிழக தழுவிய மிகப்பெரிய போராட்டத்தை நான் கையில் எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அமையும்.